ரெட்மி மொபைல்ல சிம் கார்டு வந்து போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சிம் பாத்தீங்கன்னா வந்து ஷோ ஆகுது. இந்த ஒரு ப்ராப்ளம் நீங்க வந்து உங்களோட ரெட்மி மொபைல்ல ஃபேஸ் பண்றீங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறதான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போறோம். ரெட்மி மொபைல்ல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு நெட்வொர்க் அப்படின்னு சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணிட்டு அதுல வந்து ஆப்ஷன் வந்துடும், நெட்வொர்க் செட்டிங் ரீசெட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு நெட்வொர்க் செட்டிங்ஸை ரீசெட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இதை நீங்கள் ரீசெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு உங்களோட சிம்மை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சிம் வந்து ஷோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் திருப்பி செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் நெட்வொர்க் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து காட்டும். அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் வந்து ஷோ ஆகும். எந்த சிம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகலையோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா வந்து அக்சஸ் பாயிண்ட் நேம் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ரீசெட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணிடுங்க. ரீசெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து உங்களோட மொபைல் ஃபோனை வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு சிம் வந்து ஷோ ஆகிட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி வந்து சிம் வந்து ஷோ ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொரு ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் வந்து திருப்பி செட்டிங்ஸ் போயிடுங்க. போயிட்டு அதில் வந்து ஆப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிடுவீங்க. சர்ச் பண்ணதுமே ஆப் ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ் ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் வந்து சிம் அப்படின்னு சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணதுமே இந்த ஆப்ஷன் வந்துடும், இந்த ஆப்பு. அதை கிளிக் பண்ணி கிளியர் டேட்டா வந்து கொடுத்துருங்க. அதில் கிளியர் டேட்டா கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிம்மை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சிம் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து 3 மெத்தட் வந்து சொன்னேன். இந்த 3 மெத்தடையும் நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் பண்ணி முடிச்சு ஜஸ்ட் உங்கள் ஃபோனை ஒன் டைம் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுங்கள். இப்போ நெட்வொர்க் செட்டிங்ஸை நீங்கள் ரீசெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன் டைம் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணுறப்போ உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வரல அப்படின்னா செகண்ட் மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். ஆப்ஸை வந்து டெலிட் பண்ணி பாருங்கள். ஸோ அதை டெலிட் பண்ணி திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அப்பயும் உங்களுக்கு வந்து வரல அப்படின்னா அதுக்கப்புறம் ஏபிஎன் செட்டிங்ஸை ரீசெட் பண்ண சொல்லியிருப்பேன், ரெண்டாவதாக ஒரு மெத்தடு. ஸோ அதை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் ஃபோனை ஒன் டைம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். இப்படி ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிம் கார்டு வந்து ஷோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த 3 மெத்தடையும் ட்ரை பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட சிம் கார்டை உங்களோட மொபைல் ஃபோன்லேருந்து கழட்டிட்டு திருப்பி வந்து இன்சர்ட் பண்ணி பாருங்கள். அப்படி இன்சர்ட் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அது ஷோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்துருக்குது. அப்படி இல்லைன்னா உங்களோட மொபைல் ஃபோனை ஒன் டைம் வந்து ஏரோப்ளைன் மோடில் வந்து போட்டுருங்க. ஃபியூ மினிட்ஸ் ஏரோப்ளைன் மோடில் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் நீங்கள் ஏரோப்ளைன் மோடை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதுவும் உங்களுக்கு வந்து சரி வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய சிம் கார்டை வந்து கழட்டிட்டு நீங்கள் வேறு மொபைல் ஃபோனில் போட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்படி வேறு மொபைல் ஃபோனில் செக் பண்ணி பார்க்குறப்ப உங்கள் ஃபோனில் ப்ராப்ளமா இல்லை சிம்மில் ப்ராப்ளமா அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். வேறு மொபைலில் ஃபோனில் வந்து சிம் கார்டை வந்து போடுறப்ப அப்பயும் வந்து அந்த மொபைல் ஃபோனில் ஒர்க் ஆகலை அப்படின்னா அந்த சிம் கார்டில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்ளம். அப்படி வந்து அந்த மொபைலில் ஒர்க் ஆகுதுன்னா வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் தான் ப்ராப்ளம் அப்படின்றத நீங்கள் வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால் வேறு மொபைலில் போட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்படி சிம் கார்டில் தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து சிம் சர்வீஸ் சென்டரில் போயிட்டு இந்த மாதிரி சிம் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கு வந்து அவங்க சொல்யூஷன் சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலியமாக நீங்கள் வந்து உங்களோட சிம்மை வந்து ஆக்டிவ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ரெட்மி மொபைல சிம் கார்டு வந்து ஷோ ஆகாம இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படிங்கிறத டீடைலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.